Assalamualaikum. Welcome to my channel Ben's Recipes. இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கம்ஃபர்ட்டான ஃபுட் மெனு தான். எக் போட்ட பருப்பு ரசம் வித் பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பருப்பு ரசமுக்கு பாசிப்பருப்பு 200 கிராம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, தேவையான அளவு தண்ணி, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ ரசத்துக்கு தேவையான தூள் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4-5 மிளகாவை சுட்டு சேர்த்துக்கணும். பருப்பு நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். ஆல்ரெடி அரைச்ச பேஸ்டில் கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும், க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பருப்பு தண்ணியில் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றணும். ஒரு பல்ப் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கணும். தக்காளி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் சீரகத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இதை தாளிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கருவிடகம், ரசத்துக்கு ஆல்ரெடி அரைச்ச அந்த பவுடரை தென் லைட்டாக சாட்டி கொடுத்துட்டு சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, அதுக்கப்புறம் தாளிச்சிட வேண்டியதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு பருப்பு, வெந்த பருப்புலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக பபிள்ஸ் வர நேரத்தில் உப்பு, இது வந்து மின்னலைன்னு சொல்லுவாங்க, இது போட்டால் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மின்னலை கிடைக்கலனா இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை ஒரு 2 கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக பபிள்ஸ் வரத்துக்குள்ளே ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வேக வச்ச பருப்பு வந்து மற்ற இல்லைனா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் அதில் உள்ள கரண்டி வச்சு மேஷ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா மற்ற இல்லைனா மேஷர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பருப்புமே நல்லா மேஷ் ஆகணும். அதுக்கப்புறம் திருகுன தேங்காய் ஒரு 1/2 கப்பு வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கருவேடகம், அப்புறம் சில்லி பவுடர், கருவேப்பிலை, விண்ணலையில் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், ஈஸியான பருப்பு போட்டு ரெடி. லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ஈஸியான பருப்பு கூட்டும் பருப்பு ரசமும்
ரெடி ஆகிடுச்சு. இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.